நீங்க எப்பவாவது ஒரு முக்கியமான அரசாங்க அலுவலகத்துக்கு போய் உங்க வீட்டு பத்திரத்தையோ இல்லனா நில ஆவணத்தையோ சமர்ப்பிக்க வேண்டியிருந்ததா? கண்டிப்பா. எல்லாரும் ஒரு தடவையாவது அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை சந்திச்சிருப்போம். ஆமா. அப்படி போகும்போது அந்த ஆவணங்கள எவ்வளவு கவனமா ஒரு பிளாஸ்டிக் ஃபைல்ல நிச்சு மழையில நனையாம கசங்காம நெஞ்சோட அணைச்சு எடுத்துட்டு போவீங்க. அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. ரொம்ப பத்திரமா பாத்துப்போம். ஆனா இப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க பல வருஷமா வசிக்கிற உங்க சொந்த நிலத்தோட உரிமைய அரசாங்கத்துக்கிட்ட நிரூபிக்க வேண்டிய நேரம் வருது. ஆனா அரசாங்கத்துக்கிட்ட அந்த ஆவணங்கள் இல்ல. அது ஒரு பயங்கரமான நிலைமை. அதுவும் நம்ம வீடா இருந்தா கேட்கவே வேணாம். அது மட்டும் இல்ல, அந்த ஆவணங்கள் எங்கேன்னு ஊரெங்கும் தேடினா அது உங்க திருமுனையில உள்ள மளிகை கடையில நிலக்கடலையும் கருப்பட்டியும் கட்டி கொடுக்கும் பொட்டலத்தாள்களா பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, உங்க ஒட்டுமொத்த அடையாளமும் ஒரு பொட்டலத்தாள்ல சுருண்டு கிடப்பத பார்த்தா என்ன தோன்றும்? அது வெறும் அதிர்ச்சியா மட்டும் இருக்காது. ஒரு சமூகத்தோட அடித்தளமே ஆட்டம் காணும் தருணமா இருக்கும். என்ன சொல்றது? கேக்குறதுக்கே ஏதோ ஒரு நகைச்சுவை திரைப்படத்தோட காட்சி மாதிரி தோணுது. ஆனா இது கற்பனை அல்ல. ஒரு நகரத்தோட வரலாற்றுல உண்மையிலேயே நடந்த ஒரு ஆவண பேரிடர் இது. சரியா சொன்னீங்க. 1946ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய கோலாலம்பூர்ல உண்மையிலே நடந்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் இது. ம். ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது. ஆமா. இன்றைய நமது இந்த ஆழமான தேடல்ல நாம ஒரு மிக முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத வரலாற்று பயணத்தை மேற்கொள்ள போறோம். கண்டிப்பா. நேயர்கள் பலருக்கும் இது ஒரு புது தகவலா இருக்கும். தற்போதைய கோலாலம்பூரோட மையப்பகுதியில கம்பீரமா வீற்றிருக்கும் மஸ்ஜித் இந்தியா, அதாவது தென்னிந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் தனது நில உரிமையை நிலைநாட்ட 1946ல இருந்து 58 வரைக்கும் நடத்திய 12 ஆண்டுகால சட்ட போராட்டத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். அதாவது ஒரு அதிகாரத்துவ போராட்டம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. நம்மிடம் உள்ள வரலாற்று ஆவணங்கள், அதிகாரிகளுக்கு இடையிலான கடித பரிமாற்றங்கள், நகர சபையின் விவாத குறிப்புகள், அப்புறம் அப்போதைய செய்தித்தாள் செய்திகளை வச்சு இந்த வரலாற்றின் பக்கங்களை நம்ம விரிவாக புரட்ட போறோம். இங்க மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளோட பின்னணியில உள்ள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான். அதாவது 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு ஜப்பானிய ஆக்கிரமிப்புல இருந்து மலாயா விடுபட்டிருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்துல கோலாலம்பூர் நகரமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. நிர்வாக ரீதியா முற்றிலுமா சிதைஞ்சு போயிருந்தது. போருக்கு பிந்தைய ஒரு நகரம் தன்னிடம் மிஞ்சியிருந்த சிதைஞ்சு போன ஆவணங்களை வச்சுக்கிட்டு தன்னை எப்படி மறுசீரமைக்க போராடியதுங்கிறது ஒரு பக்கம். அப்போ மறுபக்கம் அந்த நகரோட மையத்துல பல தசாப்தங்களா இயங்கி வந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தோட நம்பிக்கை மற்றும் இருப்பு. இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு பெரும் மோதலாகவே இந்த நிகழ்வுகளை நாம் அணுகணும். அருமையான ஒரு பார்வை. இந்த மோதலோட தொடக்க புள்ளிய புரிஞ்சுக்க நாம 1946ஆம் ஆண்டுக்கு செல்லணும். பிரிட்டிஷார் மீண்டும் மலையாவுக்கு திரும்புறாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நகரத்துல ஒரு பெரிய நிர்வாக வெற்றிடம் உருவாயிருந்தது. ஆமா, அரசாங்க கட்டிடங்கள்ல இருந்த விலைமதிப்பற்ற ஆவணங்களை எல்லாம் கொள்ளையர்கள் திருடிட்டாங்க. அதை எடுத்துட்டு போய் என்ன செய்தாங்க தெரியுமா? நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பொட்டலங்கட்டை கொடுத்துட்டாங்களா? அதேதான். பழைய இரும்பு கடை வியாபாரிகளிடமும் மளிகை கடைக்காரர்களிடமும் வெறும் காகித எடைக்கு வித்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் தென்னிந்தியா முஸ்லிம் பள்ளிவாசலோட 1941ஆம் ஆண்டுக்கான அறக்கட்டளை பத்திரமும் நில ஆவணங்களும் அரசாங்க கோப்புகள்ல தொலைஞ்சு போகுது. இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அந்த ட்ரஸ்ட் டீட் காணாம போனதுதான். உண்மையிலே எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. பிரிட்டிஷார் நாட்டை விட்டு போகும்போது தங்களோட முக்கிய ஆவணங்களை இப்படி அனாதியா விட்டுட்டு போனாங்க? அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று முரண். இப்ப பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷார் போருக்கு முன்னாடி தங்களோட முக்கிய நிதி ஆவணங்கள், ராணுவ ரகசியங்கள், அப்புறம் கஜானா கணக்குகள் எல்லாம் சிங்கப்பூருக்கு பாதுகாப்பா அனுப்பிட்டாங்க. ஓஹோ, அப்போ அவங்களுக்கு எது முக்கியமோ அது பாதுகாத்துட்டாங்க. ஆமா. ஆனா பொதுமக்களோட நில ஆவணங்கள், உள்ளூர் சமூகங்களோட அறக்கட்டளை பத்திரங்கள் இதையெல்லாம் கோலாலம்பூர் கட்டிடங்களிலேயே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஜூலை 1546ல அட்டார்னி ஜெனரல் அலுவலகம் இத பத்தி அதிகாரப்பூர்வமா தெரிவிக்குது. அதாவது ஆவணங்கள் தொலைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிறாங்களா? ஆமா. பள்ளிவாசலுக்கு சொந்தமான முக்கிய கடித பரிமாற்றங்கள் மற்றும் ஆவணங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு ரெசிடென்ட் கமிஷனருக்கு கடிதம் எழுதுறாங்க. கொள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் காகிதம். ஆனா அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை பொறுத்தவரை அது அவங்களோட 80 கால வரலாறு. ஆமா, அந்த ஆவணங்கள் இல்லைன்னா அவங்க அந்த நிலத்துல இருக்கிறதே சட்டப்படி கேள்விக்குறியாயிடும். சரியா சொன்னீங்க. அது இல்லாம அவங்க அந்த இடத்துல இருக்கவே சட்டப்பூர்வமான உரிமை இல்லைங்கிற நிலைமை வந்துரும்.
பிரிட்டிஷாரோட முன்னுரிமை எதுல இருந்ததுங்கிறத இந்த செயல் அப்பட்டமா காட்டுது. அரசாங்கத்தோட பணத்தை பாதுகாக்கிறதுல காட்டின அக்கறைய மக்களோட அடையாளத்தை பாதுகாக்கிறதுல அவங்க காட்டல. அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு சின்ன வெளிச்சம் வருது. ஆமா, ஷியான் டலமோர் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு பிரபல வழக்கறிஞர் நிறுவனத்தோட அலுவலகமும் இந்த கொள்ளையர்களால சூறையாடப்பட்டிருந்தது. ஆனா அங்கிருந்து ஒரு இரும்பு பெட்டகம் மட்டும் தப்பிச்சிருது. ஓ, அந்த மெட்டல் சேஃப் அத அந்த திருடர்களால உடைக்க முடியல. எக்ஸாக்ட்லி. அதனுள் பத்திரமா இருந்த பல உயில்கள் மற்றும் சட்ட ஆவணங்கள்ல ஒண்ணுதான் இந்த பள்ளிவாசலோட 1941ஆம் ஆண்டு அறக்கட்டளை பத்திரம். அப்பாடா, ஒரு வழியா அந்த பத்திரம் தப்பிச்சிருச்சு. ஆமா, ஆகஸ்ட் 7, 1946ல அந்த வழக்கறிஞர் நிறுவனம் அரசாங்கத்துக்கு அந்த பத்திரத்தோட நகலை அனுப்பி வைக்கிறாங்க. இத வெறும் அதிர்ஷ்டம்னு நாம கடந்துட முடியாது. ஒரு சமூகத்தோட இருப்பு, அவங்களோட வரலாற்று அடையாளம் எல்லாமே அந்த ஒரு இரும்பு பெட்டகத்தோட உறுதித்தன்மைய சார்ந்திருந்ததுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. ஒருவேளை அந்த பெட்டகம் உடைக்கப்பட்டிருந்தா, இல்ல அந்த வழக்கறிஞர்கள் ஆவணத்தை இரும்புல பாதுகாக்கிறதுக்கு பதிலா ஒரு மரபீரோல வச்சிருந்தா, இன்னைக்கு மஸ்ஜித் இந்தியாங்கிற ஒரு பிரம்மாண்டமான அடையாளமே கோலாலம்பூர்ல இருந்திருக்காது. கண்டிப்பா. சட்ட ஆவணங்கள்ங்கிறது வெறும் தாள்கள் அல்ல, அவை ஒரு சமூகத்தோட வேர்கள்ங்கிறத இந்த நிகழ்வு ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. ஆமாம். சரி, ஆவணங்கள் கிடைச்சிருச்சு, இனி நிம்மதியா இருக்கலாம்னு அவங்க நினைச்சிருந்தா அது மிகப்பெரிய தவறு. ஏன் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, ஏன்னா காகிதத்துல நடந்த போர்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா யதார்த்தத்துல அவங்களுக்கு அந்த காகிதம் மட்டும் பத்தாது. இயற்பியல் ரீதியான இடமும் தேவைப்பட்டது. 1947 வாக்குல போருக்கு பின் மலையாவுக்கு இந்திய முஸ்லிம்களோட வருகை பெருமளவுல அதிகரிக்குது. ஓஹோ, பினாங்கு மற்றும் சிங்கப்பூர்ல இருந்த பல வணிக நிறுவனங்கள் கோலாலம்பூர்ல தங்கள் கிளைகளை திறக்கறாங்க. இதனால அங்க தொழுகைக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை கிடுகிடுன்னு உயருது. இது ஒரு நல்ல உதாரணம். மக்கள் தொகை மாற்றம் ஒரு நகரத்தோட உள்கட்டமைப்பை எப்படி மூச்சு திணற வைக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதுவரை அங்கே 800 சதுர அடியில ஒரு பழைய கட்டிடம் மட்டுமே இருந்தது. 800 சதுரடிங்கிறது ரொம்ப சின்ன இடமாச்சு. ஆமாம், அத மாத்தி மரத்தூண்களோட மேல ஒரு தற்காலிகமான மரக்கட்டிடத்தை 46ல அமைக்கிறாங்க. இதுல சுமார் 700 பேர் தொழலான்னு கணக்கிடப்பட்டது. ஆனா அங்கே வந்த கூட்டமும் அதை விட 3 மடங்கு அதிகம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, 700 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 2000 பேர் கூடுனா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைதான். வெள்ளிக்கிழமைகள்ல மக்கள் மழையிலையும் சுட்டெரிக்கும் வெயில்லையும் வீதியிலே நின்னு தொழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்க உருவாகுது. 47 டிசம்பர்ல அந்த வழக்கறிஞர் நிறுவனம் நகரசபைக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு எழுதுறாங்க? பள்ளி வாசலை சுற்றி எழும் துர்நாற்றம் மற்றும் நெரிசலை கருத்தில் கொண்டு 700 பேர் மட்டுமே கொள்ளக்கூடிய இடத்துல 3 மடங்கு மக்கள் கூடுகிறார்கள்னு நிலைமையோட கீவரத்தை மிக தெளிவா குறிப்பிடுறாங்க. அந்த நெரிசலை சமாளிக்க பள்ளிவாசலோட கட்டிடக்கலைஞர் J.R. வேதவனம் ஒரு அற்புதமான திட்டத்தை முன்வைக்கிறார். ஆமா, அவரோட அந்த திட்டம் மிக முக்கியமானது. அவர் சிங்கப்பூர்ல உள்ள அரப் தெரு பள்ளிவாசலை பார்வையிட்டுட்டு அதே போல கோலாலம்பூர்லயும் 2000 பேர் தொழக்கூடிய மக்காவை நோக்கிய அடித்தளத்துடன் கூடிய 2 மாடி கட்டிடத்தை வடிவமைக்கிறார். இது வெறும் ஒரு கட்டிடம் அல்ல, இது தங்களோட நிரந்தர இருப்பை நிலைநிறுத்துவதற்கான ஒரு சமூகத்தோட பிரம்மாண்டமான கனவுன்னு சொல்லலாம். ஆனா இந்த கனவை நனவாக்க அவங்களுக்கு அருகிலுள்ள லாட் 50 மற்றும் அதை சுற்றியுள்ள லாட்ஸ் 7, 8, 9, 10 ஆகியவை தேவைப்படுது. இதற்காக அவங்க அரசாங்கத்தை அணுகும்போது தான் உண்மையான சிக்கல் ஆரம்பிக்குது. என்ன சிக்கல்? அரசாங்க நிலம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, அவங்க ஒன்றும் இலவசமா நிலத்தை கேட்கல. ஒரு சமூகம் தன் சொந்த செலவுல தனக்கு சொந்தமான இடத்தோட அருகில நிலத்தை விரிவுபடுத்த நினைக்கும்போது அரசாங்கம் அதை முற்றிலுமாக மறுக்குது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அரசாங்கம் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சது? ஒருவேளை இது சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடா, இல்ல வேற ஏதாவது நகரமைப்பு அரசியலா? இப்ப பாத்தீங்கன்னா மேலோட்டமா பாக்கும்போது இது பாகுபாடு போல தோணலாம். ஆனா அரசாங்கத்தோட பக்கமுள்ள யதார்த்தமும் அவங்களோட நகரமைப்பு திட்டங்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஓஹோ, அவங்க கிட்டே ஒரு காரணம் இருந்துச்சா? ஆமா, போருக்கு பிறகு கோலாலம்பூரோட மைய பகுதியை முற்றிலுமா மாற்றி அமைக்க அரசாங்கம் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாங்க. அதோட பேரு சென்டர் ஏரியா டவுன் டெவலப்மெண்ட் பிளான். இது ஒரு பெரிய நில மறுபகிர்வு திட்டம். அதாவது முழு நகரத்தையும் ரீடிசைன் பண்றாங்களா? சரியா சொன்னீங்க. நகரமைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் கோலாலம்பூர் நகரம்ங்கிறது ஒரு டெட்ரிஸ் விளையாட்டு மாதிரி. இந்த பிளாக் எடுத்து இங்க வைக்கலாம், அந்த பிளாக் எடுத்து அங்க வைக்கலான்னு அவங்க வரைபடத்துல கணக்கு போட்டாங்க. அப்படியென்றால் பள்ளிவாசல் நிர்வாகம் கேட்ட அந்த லாட் 7, 8, 9, 10
ஆகிய இடங்கள்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? அது அவ்வளோ முக்கியமான இடங்களா? நீங்க குறிப்பிட்ட அந்த லாட் 7ல பொதுப்பணித்துறைக்கான அரசாங்க குடியிருப்புகள் இருந்துச்சு. லாட் 10ல நகரசபைக்கு சொந்தமான ஒரு பொது கழிப்பறையும் குளியலறையும் இருந்துச்சு. அடப்பாவமே! ஒரு நகரத்தை அதோட சாலைகளை வடிகால்களை மறுவடிவமைப்பு செய்யும் பொழுது நகர மையத்துல உள்ள நிலம்ங்கிறது மிகவும் குறுகிய ஒரு வளம். அரசாங்கம் அந்த நிலங்களை தனியார் வசம் ஒப்படைக்க தயாரா இல்ல. புரியுது. அவங்களோட மாஸ்டர் பிளான்ல இது குறுக்கிடுது. ஆமா, அவங்களுக்கு பள்ளிவாசல்ங்கிறது வரைபடத்துல உள்ள பல கட்டங்கள்ல ஒரு கட்டம் மட்டுமே. ஆனா பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கோ அது அவங்களோட உயிர் நாடி. அதிகாரத்துவத்தோட வரைபடத்துக்கும் மக்களோட நம்பிக்கைக்கும் இடையிலான இடைவெளி இதுதான். ஆனா ஒரு நிமிஷம், இது வெறும் நிலம் கிடைக்காத பிரச்சனை மட்டும் இல்ல. நிலம் கிடைக்கலேங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அடுத்த கட்டமா நடந்த விஷயம்தான் என்ன நிஜமாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்படி என்ன நடந்துச்சு? இருக்கும் இடத்தையே காலி செய்ய சொன்னா என்ன ஆகும்? 1950ஆம் ஆண்டு வாக்குல நகரமைப்பாளர் J.A. பக் என்பவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. காலி பண்ண சொல்லி லெட்டர் வந்துருச்சா? ஆமாம், அவங்க பள்ளிவாசலை அங்கிருந்து முற்றிலுமா அப்புறப்படுத்திட்டு அம்பாங் கேம்பல் சாலை சந்திப்புல உள்ள ஒரு முக்கோண வடிவ நிலத்துக்கு மாற்ற பரிந்துரைக்கிறாங்க. அம்பாங் கேம்பல் சாலை சந்திப்புனா இப்ப இருக்கிற ஜாலான் டாங் வாங்கி பகுதி தானே? அதேதான். நீங்க கோலாலாங்கோட வரைபடத்தை பார்த்தா புரியும் அவங்க பரிந்துரைத்த அந்த புதிய இடம் எவ்வளவு நெரிசலானதுன்னு. உண்மைதான். அந்த முக்கோண வடிவ நிலத்துல 2000 பேர் தொழக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான 2 மாடி கட்டடத்தை கட்டுறதுங்கிறது இயற்பியல் ரீதியாவே சாத்தியமில்லாத ஒண்ணு. ஆனா நகரமைப்பாளர்கள் அத ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையா மட்டுமே பார்த்தாங்க. அவங்களுக்கு தேவை இடம் தானே தவிர மக்களோட வசதி இல்லங்கிறது இதுல தெளிவா தெரியுது. மார்ச் 51ல அவர் எழுதின ஒரு குறிப்புல தனியார் நில உரிமையாளர்கள் பொதுப்பணிகளுக்காக தங்கள் நிலங்களை விட்டு கொடுப்பதால் அவங்களுக்கு அரசாங்க நிலங்களை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் குறிப்பிடுறார். அதாவது வணிக ரீதியான வளர்ச்சிக்கும் சாலைகளை விரிவாக்குறதுக்கும் தான் அவங்க முன்னுரிமை அளிச்சாங்க. இதை சாதாரண மொழியில சொல்றதா இருந்தா இது அப்பட்டமான ஜென்ட்ரிஃபிகேஷன் இல்லையா? வணிக நோட்டங்களுக்காகவும் சாலைகளை அமைப்பதற்காகவும் 80 கால பழமையான ஒரு புனித தலத்தை அகற்ற நினைப்பது எப்பேற்பட்ட பிஆர் டிசாஸ்டரை உருவாக்கும்னு அந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? அவங்க அது அந்த கோணத்துல யோசிக்கலன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த அந்த மாற்று இடம் அரசாங்க நிலம். அரசாங்க நிலத்துல பள்ளிவாசலுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய வணிக கட்டிடங்களை கட்ட முடியாதுங்கிற விதியும் இருந்துச்சு. இது பள்ளிவாசல் நிர்வாகத்தோட நிதி ஆதாரத்தையே நசுக்கும் செயலாயிற்றே. நீங்க சரியா அந்த புள்ளிய புடிச்சிட்டீங்க. அது அவங்களோட வருவாயை முடக்கிற ஒரு பொறியாவே இருந்துச்சு. மார்ச் மற்றும் ஏப்ரல் 54ல இந்த நிலைமை உச்சகட்டத்தை அடையுது. நகரசபை ஒரு பகிரங்கமான முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவு அது? அதாவது நகர மையத்துல உள்ள எந்த ஒரு நிலத்தையும் பரிமாற்றம் நோக்கங்களுக்காக மட்டுமே வச்சுக்கணும்னு அறிவிக்கிறாங்க. எளிமையா சொன்னா பள்ளிவாசல நகரன் மையப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவது அதிகாரப்பூர்வமா பரிந்துரைக்கப்படுது. இருண்ட அறைகளுக்குள் அதிகாரிகளோட மேஜைகள்ல நடந்துட்டு இருந்த இந்த வரைபட அரசியல் எப்போ மக்கள் மன்றத்துக்கு வந்ததுங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. கண்டிப்பா மக்கள் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏப்ரல் 29, 54 அன்று நடந்த முனிசிபல் கவுன்சில் கூட்டத்துல ஒரு மாபெரும் எதிர்ப்பு எழுகிறது. கவுன்சிலர் திருமதி டி. கிருஷ்ணன் இந்த முடிவை கடுமையா எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவா கவுன்சிலர் S.C.C. சிங்கம் என்பவரும் குரல் கொடுக்கிறார். ஓ, அந்த கவுன்சில் மீட்டிங்ல என்ன சொன்னாங்க? கடந்த 80 ஆண்டுகளா இந்த பள்ளிவாசலை நிர்வகித்து வரும் இந்திய முஸ்லிம் சமுதாயத்தை கலந்துரையாடாம எப்படி இப்படி ஒரு முடிவை எடுக்கலான்னு அவங்க சபையில வாதிடுறாங்க. சூப்பர். இது ஒரு தனிப்பட்ட சமூகத்தோட போராட்டம் என்பதிலிருந்து ஒரு ஜனநாயக போராட்டமா மாறிய தருணம் இது. இந்த செய்தி உடனடியாக ஊடகங்களோட கவனத்தை ஈர்க்குது. ஊடகங்கள் எப்படி இந்த அதிகாரத்துவ முடிவை ஒரு பொது விவாதமா மாத்துனாங்கங்கிறது மிக சுவாரஸ்யமானது. அதுதான் என்ன மிகவும் ஈர்த்த பகுதி. மலாய் மேல் நாளிதழ் ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க. அதோட தலைப்பே மிக கூர்மையானது. ஒரு வங்கி, பள்ளிவாசல், அப்புறம் என்ன? ரொம்ப கேட்சியான தலைப்பு. ஆமா, பள்ளிவாசலை இடிச்சிட்டு அங்க என்ன கட்ட போறீங்க, வங்கியாங்கிற அவங்களோட கேள்வி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை உருவாக்குது. அடுத்த நாளே ஸ்ட்ரேட்ஸ் டைம்ஸ் நாளிதழும் இது பெரிய செய்தியா வருது. ஊடகங்கள் உள்ள வந்த உடனே பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது. ஆமா, அந்த செய்தியில பள்ளிவாசல் கமிட்டி உறுப்பினர் S.A.M. அலி மரிக்கார் ஒரு மிக வலுவான உணர்வுபூர்வமான வாதத்தை முன்வைக்கிறார். 80 ஆண்டுகளா புனிதப்படுத்தப்பட்ட நிலத்தை சுல்தானோட அனுமதியின்றி மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. என்ன ஒரு அசாத்தியமான வாதம் இது! அதிகார வர்க்கத்தோட மதச்சார்பற்ற நகர அமைப்பு திட்டத்தை முறியடிக்க
அவங்க கையில எடுத்த ஆயுதம்தான் இந்த புனிதப்படுத்தப்பட்ட நிலம்ங்கிற வாதம். ரொம்ப புத்திசலித்தனமான நகர்வு. ஆமா, சட்ட நுணுக்கங்களை மட்டும் நம்பியிருந்தா அவங்க என்றோ தோற்று போயிருப்பாங்க. ஆனா மத நம்பிக்கையையும் சுல்தானோட அதிகாரத்தையும் இணைச்சு அவங்க வச்ச இந்த வாதம் நகர சபைக்கு செக் வச்சது போல அமைஞ்சது. மக்கள் கருத்தை உருவாக்குறதுலயும் அத ஊடகங்கள் மூலமா அதிகாரிகளுக்கு நெருக்கடியா மாத்துறதுலயும் அவங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அந்த நெருக்கடி உடனடியாக வேலை செஞ்சது. மே 11, 54 நடந்த கூட்டத்துல கவுன்சிலர் திருமதி கிருஷ்ணன் முன்னிலையில நகரமைப்பு கமிட்டி ஒரு பெரிய பின்வாங்கல செய்றாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க? நாங்க இடிக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா, பள்ளிவாசல் நிர்வாகம் தாங்களாகவே முன்வந்து வேறிடத்திற்கு செல்ல விரும்பினால் ஒழிய அவங்கள நாங்களா இங்கிருந்து அப்புறப்படுத்த மாட்டோன்னு உறுதியளிக்கிறாங்க. ஊடக புயல் இடமாற்றத்தை தடுத்து நிறுத்திடுச்சு. இடமாற்றத்தை தடுத்து நிறுத்தினது ஒரு தற்காப்பு வெற்றிதான். ஆனா அவங்களுக்கு தேவையான கூடுதல் நிலம் எப்படி இறுதியா கிடைச்சதுங்கிற வழிமுறை ரொம்ப நுட்பமானது. அதை எப்படி சாதிச்சாங்க? 54க்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குது. 57 டிசம்பர்ல ஹாஜி கே பக்கீர் முஹிதீன், SK இப்ராஹிம் ஷா உள்ளிட்ட பள்ளிவாசல் பிரதிநிதிகள் ஒரு மாற்று வழிய கண்டுபிடிக்கிறாங்க. நகரசபை மட்டத்துல இத தீர்க்க முடியாதுங்கிறத உணர்ந்து அவங்க மாநில அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு செல்றாங்க. நகரசபை தலைவர் GS வாக்கர் மற்றும் சிலாங்கூர் மந்திரி பசார் ஆகியோரை சந்திக்கிறாங்க. அதாவது கீழே உள்ள அதிகாரிகளோட பிடிவாதத்தை தாண்ட நேரா மாநிலத்தோட தலைமைக்கே போயிட்டாங்க. இது மிகச்சிறந்த அரசியல் ராஜதந்திரம்னு தான் சொல்லணும். ஆமா, கோலாலம்பூர்ல அதிகரிச்சு வரும் இந்திய முஸ்லிம்களோட மக்கள் தொகையையும் அவங்களோட சமூக பொருளாதார பங்களிப்பையும் மாநில அரசாங்கம் கவனத்துல கொள்ளுது. அதுக்கப்புறம் விஷயங்கள் வேகமா நடந்திருக்குமே. கண்டிப்பா, மந்திரி பெசாரோட தலையீட்டிற்கு பிறகு அதிகாரத்துவ சக்கரங்கள் வேகமா சுழலத் தொடங்குது. இறுதியா பிப்ரவரி 24, 58ல திரு வாக்கர் பள்ளிவாசலுக்கான புதிய நில வரைபடத்தை மாநில செயலாளருக்கு அனுப்புறார். அந்த புதிய வரைபடம் பள்ளிவாசலுக்கு தேவையான கூடுதல் நிலத்தை உள்ளடக்கியதாக அதிகாரப்பூர்வமா வடிவமைக்கப்பட்டிருந்தது. சூப்பர். அதன் பிறகு நடந்ததெல்லாம் வரலாற்றின் பொன்னான பக்கங்கள். ஏப்ரல் 58ல இந்த புதிய நில வரைபடம் அரசிதழில் வெளியிடப்படுது. ஒரு நிலம் அரசிதழில் வெளியாயிடுச்சுன்னா அது முழுமையான சட்ட அங்கீகாரத்தை பெற்றுவிடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். இறுதியாக மே 20, 58ல நகரசபை தலைவர் அதுல கையெழுத்திடுகிறார். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. 46ல மளிகைக் கடையில பொட்டலத்தாளாக போகவிருந்த ஒரு ஆவணத்துல தொடங்கி 58ல அரசிதழில் வெளியாகும் வரை 12 வருட தொடர் போராட்டம். இந்த 12 ஆண்டுகால பயணம் ஒரு சமூகம் தன் உரிமையை பெற எந்த அளவுக்கு சட்ட அமைப்புகளையும் ஊடகங்களையும் அரசியல் சாதுரியத்தையும் எல்லாத்துக்கும் மேலா பொறுமையையும் நம்பி இருக்க வேண்டுங்கிறத காட்டுது. ஆமா, ரொம்ப நெடிய பயணம் இது. நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர் நோட்டீஸ்கள், கவுன்சிலர் கூட்டங்கள்ல காரசாரமான விவாதங்கள், அதிகாரிகளோட புறக்கணிப்புகள் என அனைத்தையும் தாண்டி கோலாலம்பூரோட மைய பகுதியில அவங்க தங்கள் நிரந்தரமான இருப்ப சட்டப்பூர்வமா உறுதி செஞ்சாங்க. நாம பல நேரங்கள்ல கோலாலம்பூரோட நெரிசலான சாலைகள்ல பயணிக்கும்போது மஸ்ஜித் இந்தியா போன்ற பிரம்மாண்டமான கட்டிடங்களை சர்வசாதாரணமா கடந்து செல்றோம். அவை ஏதோ காலங்காலமா அங்கே எந்த சிக்கலும் இல்லாம கட்டப்பட்டவைன்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. ஆமா, அந்த ஒவ்வொரு செங்கலுக்கு பின்னாலும் இப்படிப்பட்ட பல கண்ணுக்கு தெரியாத வரலாற்று போராட்டங்கள் ஒளிஞ்சிருக்குங்கிறத இந்த ஆழமான தேடல் நமக்கு உணர்த்துது. மழையில நனைஞ்சுக்கிட்டும் வெயில்ல காஞ்சுக்கிட்டும் தொழுத அந்த மக்களோட 12 ஆண்டு கால பொறுமைதான் இன்னைக்கு அந்த பிரம்மாண்டமான கட்டிடமா நிக்குது. நகரங்களோட வரலாறுங்கிறது வெறும் கட்டடக் கலைஞர்கள் மற்றும் நகரமைப்பாளர்களோட வரைபடங்கள்ல மட்டும் எழுதப்படுறதில்ல. அது தங்களோட இடத்தை விட்டு கொடுக்க மறுத்து அதிகாரத்தோட மல்லு கட்டிய சாதாரண மக்களோட தொடர் போராட்டங்கள்ல தான் உண்மையாவே செதுக்கப்படுது. அதுதான் 100க்கு 100 உண்மை. நாம இந்த ஆழமான தேடலோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு புதிய சிந்தனை எழுகிறது. 1946ல அந்த மக்களோட ஒட்டுமொத்த வரலாற்றையும் உரிமையும் பாதுகாத்தது அந்த இரும்பு பெட்டகமும் அதுல இருந்த சில காகிதங்களும் தான். ஆமா, அந்த மெட்டல் சேஃப் ஒரு பெரிய ஹீரோ தான். இன்னைக்கு நாம மிகவும் முன்னேறிட்டோன்னு நினைக்கிறோம். நமது நில ஆவணங்கள், பட்டாக்கள், அடையாளங்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாகிடுச்சு. அவை அனைத்தும் ஏதோ ஒரு கிளவுட் சர்வர்ல மிகவும் பாதுகாப்பா இருக்குன்னு நாம முழுமையா நம்புறோம். ஆனா சிந்திச்சு பாருங்க, ஒருவேளை நாளைக்கு ஒரு மாபெரும் உலகளாவிய சைபர் தாக்குதல் நடந்து அரசாங்கத்தோட டிஜிட்டல் ஆவணங்கள் அனைத்தும் முற்றிலும் அழிஞ்சு போனா என்னாகும்? நினைத்து பார்க்கவே பயமா இருக்கு. தங்களோட அடையாளத்தையும் வசிக்கும் நிலத்தோட உரிமையையும் நிரூபிக்க எத்தனை சிறுபான்மை சமூகங்களால முடியும்? அன்றும் சரி இன்றும் சரி
நமது ஒட்டுமொத்த வரலாறும் இருப்புமே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தோட நூலிழையில தான் தொங்கிக்கிட்டு இருக்கா? டிஜிட்டல் சர்வர்கள் நவீன காலத்தோட இரும்பு பெட்டகங்களா இல்ல எளிதில் உடைக்கப்படக்கூடிய மாயைகளா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல சந்திப்போம்.